கமாண்ட் சாமி. அம்மா, நான் 20 பெண்களை பெண் பார்க்க போயிட்டேன். ஒரு பொண்ணுக்கு கூட என்ன பிடிக்கலமா அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டா, நான் என்னமோ இருக்கும் உள்ள போய் பார்த்தா கருப்பா இருக்காராமா என் சாமி. ஏத்தங்க கோயில் சிலை கூட கருப்பு தானே சாமி, அதுக்காண்டி சாமி கும்பிடாமலா இருக்கான். என்ன பெத்த ஐயா அப்படிலாம் பேசாத சாமி. நீ கருப்பா இருக்கேன்னு உன் மனசுக்குள்ள நினைச்சத பாத்தியா, அதை தூக்கி வெளியேறி தங்கம். 1000 உறவுகள் உன்னை தேடி வரும். உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. உனக்கான வேலைகள் நிறைய இருக்கு தங்கம். கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம தாய் தகப்பனுக்கோ நம்ம கூட பிறந்த உறவுகளுக்கோ செய்ய வேண்டிய காரியங்களை கண்டிப்பா செய்ய முடியாது தங்கம். உண்மையிலேயும் உனக்கான சுமைகள் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அந்த சுமைகள்லாம் இறக்கி வை தங்கம். உனக்கான உறவை கண்டிப்பா கடவுள் காமிக்கும். இன்னொரு தடவையா தங்க அந்த புள்ள பிறக்க போற நேரம் பிறந்திருப்பா சாமி, எங்கேயோ இருக்கா, சொல்ல முடியாத தங்கம். உன் வீட்டுக்கு பக்கத்துல கூட இருக்கா, கண்டிப்பா கிடைக்கும். சத்தியமா சொல்றேன். ஆண்டவங்கிட்ட நானும் ஒரு வேண்டுதலை போட்டேன், உனக்கு சீக்கிரமே பெண் கிடைக்கணும் அப்படின்னு. அழகான பெண், அருமையான பெண், அன்பு பாசம், மாமியார் மாமனாரு கூட இருக்கிறவங்களாட்டி எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு பெண், கண்டிப்பா உன் மனச புரிஞ்சுக்கிட்ட அருமையான பெண் கண்டிப்பா கிடைப்பா தங்கம். சீக்கிரமே கிடைக்க போகுது. கல்யாணத்துக்கு நம்முடைய உறவுகள் எல்லாத்தையுமே நீ கூப்பிடணும். கண்டிப்பா அம்மாவையும் கூப்பிட்டு நானும் வர்றேன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. அதே மாதிரி கருப்பா இருக்கிறவங்க யாருமே கருப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கருப்புங்கிறது அழகான அழகு.